இதுதான் boAt Rockerz 255 Sport. இன்னொரு சூப்பரான ப்ளூடூத் ஹெட்செட். இதோட ப்ரைஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காக்கி vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது boAt Rockerz 255 Sport. ஒரு சூப்பரான ப்ளூடூத் இன்இயர் இயர்ஃபோன்ஸோட ரிவ்யூ தான். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. என்னை காக்கி vlogs அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் நான் IGTVலையும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அங்கேயும் போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஹை லெவல் ஸ்பெசிஃபிகேஷன், இது வந்து ஒரு ப்ளூடூத் வெர்ஷன் 4.1. இதோட மேக்னெட்டிக் இன்இயர் இயர்பட்ஸ் வருது. நீங்கள் நெக்கில் ஹேங் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதோட 10mm ஆடியோ டிரைவர்ஸ் வருது. இது IPX5 ரெசிஸ்டன்ட், அதாவது வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட். இதோட பார்த்தீங்கன்னா 6 hours ஆஃப் மியூசிக் பிளேபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதோட ஹை லெவல் ஸ்பெசிஃபிகேஷன். வாங்க டீப்பாக இதை பற்றி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா 999 வருது. நான் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா 1500 விற்றுது. நான் ஒரு 1 month முன்னாடி வாங்கினேன். இதோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பிளாக் வந்துடுது, அதுக்கப்புறம் எல்லோ வந்துடுது, அப்புறம் நேவி ப்ளூ, நியான், ஓஷன் ப்ளூ, ரேகிங் ரெட் அண்ட் டீல் க்ரீன் அப்படின்னு நிறைய கலர்ஸில் வருது. ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்குது. டூவல் கலர்ஸில் வருது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக் தருது. இதோட பாக்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளூடூத் ஹெட்செட் வருது. கூடவே அடிஷ்னலாக இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் சைஸில். அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. 1 yearக்கான வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. அந்த பேம்ப்ளெட்டில் மற்ற போட்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து அதையும் வேணும்னா வாங்கிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான மேட் ஃபினிஷில் வருது. டூவல் கலர்ஸில் வருது. சப்போஸ் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ எடுத்திங்கன்னா டபுள் கலரில் வர்றதுனால இது ஒரு ஸ்போர்ட்டிவான லுக் தருது. இது வந்து ரகடாகவும் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. இதோட மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் வர்றதால நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத டைமில் வந்து இதை ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணி இந்த மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதோட கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்குது. ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம்னா இது வந்து சுற்றிக்காது, டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் இதை கழுத்தில் ஹேங் பண்ணும்போது நான் என்னதான் திருப்பி வச்சாலும் இது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக டேங்கிள் ஃப்ரீயாக வந்துடுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதோட மல்டிபிள் இயர்பட்ஸ் வர்றதால டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையும் வர்றதால உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இதில் டிட்டாச்சபிள் இயர் கைட்ஸ் வருது, அதாவது இயர் சப்போர்ட்டு. இது உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா இதையும் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட இயர்பட்ஸை இயரில் வைக்கும்போது ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் கொடுக்குது. கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து மேக்னெட்டிக்ன்றதுனால இதில் மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த இயர் கைட்ஸ்லையும் சரி, இந்த நெக் பேண்டோட எண்ட்லேயும் சரி லெஃப்ட் அண்ட் ரைட் மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த இயர்பட்ஸை வந்து உங்களோட இயரில் ப்ளேஸ் பண்ணணும். இந்த நெக் பேண்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா 2 புல்லட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புல்லட்ஸோட ஒரு புல்லட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மைனஸ், அதுக்கப்புறம் மல்டி ஃபங்க்ஷன் பட்டனு. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் தான் மைக்கும் இருக்குது, ப்ளஸ் ஒரு LED இண்டிகேட்டரும் இருக்குது. இதோட இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ப்ராபப்ளி இதில் வந்து பேட்ரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 26 grams வருது. இது வந்து ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, ரொம்ப லைட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சோனியோட WAC200 ஹெட்செட் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19 grams தான். கையில் வச்சிருக்கிறதே தெரியாது, நீங்கள் நெக்கில் ஹேங் பண்ணாலும் சுத்தமாக தெரியாது. அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் ஹேங் பண்ணும்போது அவ்வளோ ஒன்றும் ரொம்ப நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள். இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது IPX5 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட். ஸோ நீங்கள் இதை வந்து ஜிம்முக்கோ இல்லை வந்து ஜாகிங் போகும்போதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போதோ நல்லாவே யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. இதோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 110 mAh பேட்டரியோட வருது. 6 hours ஆஃப் ப்ளேபேக் டைம் தரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே வருது. அதாவது நான் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணல, நான் வந்து கால்ஸு, மியூசிக், வீடியோஸ் இப்படின்னு மாற்றி ஸ்விட்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு கண்டிப்பாக 1 day ஃபுல்லாக வருது. இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1 hour ஆகுது. ஏன்னா இதில் வந்து மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க மாதிரி தெரியல.
சி டைப் இருந்ததுன்னா ப்ராபப்ளி அதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்திருக்கும். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேயே சார்ஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 10 மினிட்ஸ் சார்ஜில் வந்து 45 மினிட்ஸ் ஆஃப் ப்ளேபேக் டைம் கொடுக்குது. அதாவது நீங்கள் டோட்டலாக ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு, அர்ஜென்ட்டாக இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இந்த சார்ஜ் போட்டு 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் திரும்பவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இதோட கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ப்ளூடூத் வெர்ஷன் 4.1 சப்போர்ட்டடாக வருது. இதோட நீங்கள் அட் அ டைமில் 2 டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு மொபைல் ஃபோன் இல்லை லேப்டாப் இல்லை 2 மொபைல் ஃபோன் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியும். எந்த டிவைஸ்லேருந்து மியூசிக்கோ காலோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிக்கும். இதில் வந்து குயிக் ஸ்விட்ச் பட்டன் டெடிக்கேட்டடாக அவங்க கொடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து 10 மீட்டர்ஸ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் கிடைக்குது. இது வந்து உங்களோட கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணியிருக்கும் போது கொஞ்சம் லாங் ரேஞ்ச் வருது. பட் மொபைல் ஃபோனோட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 or 2 மீட்டர்ஸ் கம்மியாகுது. அதே மாதிரி இதோட கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அதாவது அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு இது வரைக்கும் டிஸ்கனெக்ஷன் ப்ராப்ளமே வந்தது கிடையாது. நான் வந்து அதோட ரேஞ்சில் இருக்கேன்னா இதோட கனெக்டிவிட்டி வந்து அப்படியே ஸ்டேபிளாகவே இருக்குது. இது சூப்பரான கனெக்டிவிட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். இதோட பட்டன் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் இந்த நெக் பேண்டோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்னொன்று மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் பிடிச்சிங்க அப்படின்னா இது வந்து டிஸ்கவரி மோடில் வந்துடுது. அந்த டைமில் உங்களோட மொபைல் ஃபோன்லையோ இல்லை லேப்டாப்லேயோ போயிட்டு ப்ளூடூத் டிவைஸ் டிஸ்கவர் பண்ணிங்கன்னா இது வந்து ஐடென்டிஃபை ஆகி இது ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. இது பேரிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கண்ட்ரோல்ஸை வந்து நீங்கள் மற்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸுக்கும் சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு இன்கமிங் கால் வருது, நீங்கள் அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மிடில் பட்டனை வந்து ஷார்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அட்டெண்ட் ஆகிடும். அதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மியூசிக் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ட்ராக்குக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த பாசிட்டிவ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக் போவீங்க. நெகட்டிவ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக் போவீங்க. நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பட்டனை வந்து ஷார்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதோட பட்டன் ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ரொம்ப லேக் இல்லை, டீசெண்டான ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. இதோட சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட CSR 8635 Qualcomm சிப்செட் வருது. 10mm ஆடியோ டிரைவர்ஸ் வருது. நம்ம முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருந்த சோனி WA-C200 கம்பேர் பண்ணும்போது இதோட ஆடியோ டிரைவர்ஸ் வந்து 1mm அதிகம். சோனியில் வந்து 9mm டிரைவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் இதோட சவுண்டோட லவுட்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கம்பேரிட்டிவ்லி. அதே மாதிரி இதோட பாஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ட்ரெபுளாக இருக்கட்டும் இல்லை மிட்ஸாக இருக்கட்டும் வோக்கல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, லவுடாக இருக்குது. ஆனால் சோனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஃபைண்டாக இருந்தது. இதோட பார்த்தீங்கன்னா நாய்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பட் வந்து இதோட பாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பஞ்சியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சோனியில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. பாஸ் வந்து சுத்தமாகவே நான் ஃபீல் பண்ண முடியல. நீங்கள் ஒரு பாஸ் லவர், ரொம்ப பஞ்சியான தம்பிங்கான பாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹெட்செட் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். கால்ஸுக்கு இந்த ஹெட்செட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதோட வாய்ஸ் கிளாரிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரிமோட் எண்டில் பேசுகிறவங்களோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே கேட்கும், எந்த விதமான நாய்ஸும் இருக்காது. ஏன்னா இதோட இயர்பட்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களோட இயர்ஸுக்கு சூப்பராகவே ஃபிட்டாகவும் எர்கனாமிக்கலாகவும் ரொம்பவே நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. மல்டிபிள் இயர்பட்ஸ் கொடுக்கறதுனால உங்கள் இயர் கனலுக்கு எந்த இயர்பட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட மைக்கோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட மைக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டோட ரைட் சைடில் கண்ட்ரோல் பட்டன் இருக்கு இல்லையா, அதோட இன்டிகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதனால் என்னென்னா உங்களோட மவுத்லேருந்து மைக் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரிமோட் எண்டில் இருக்கிறவங்களுக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இந்த மைக்கை வந்து இந்த இடத்துல அதாவது இந்த ஒயர்லேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களோட மவுத்து கிட்டக்கவே இருக்கிறதுனால அதோட குவாலிட்டி அதாவது வாய்ஸ் லவுட்னஸும் அதிகமாகவே இருக்கும், ரிமோட் எண்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கிளியராக கேட்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து சோனியில் வந்து சூப்பராகவே இருந்தது. பட் வந்து இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல எனக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு நாய்ஸியான என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து ஹெல்மெட் போட்டுட்டு ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா கூட எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு தான் தோணுது. ஏன்னா நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இதில் வந்து CVC ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ வந்து எக்ஸ்டர்னல் நாய்ஸும் இது வந்து சூப்பராகவே சப்ரஸ் பண்ணுது.
மற்றபடி நீங்கள் இண்டோர்ஸில் கால் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸ் கால் வந்து லேப்டாப்பில் அட்டன் பண்ணுறீங்க, ஸ்கைப் கால் டீம்ஸ் கால் அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த ஹெட்செட்டை வச்சு சூப்பராகவே நீங்கள் அட்டன் பண்ணலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. நான் வந்து மொபைல் ஃபோன்லேயும் வந்து ஸ்கைப் கால் அட்டன் பண்ணி பார்த்துட்டேன், லேப்டாப்லேயும் ஸ்கைப் கால் அட்டன் பண்ணி பார்த்துட்டேன். இதோட வாய்ஸ் கிளாரிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. ரிமோட் பார்ட்டி வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே பண்ணதில்லை. ஸோ வந்து நீங்கள் அஃபிஷியல் கால்ஸ்க்கும் இந்த ஹெட்செட் வந்து தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி, இதோட சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸுக்கு வந்து செம ஸ்டீல் ஆஃபர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் 1500க்கு வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா இது 999 சேல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் 999க்கு வாங்கினீங்கன்னா இது செம ஆஃபர். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம், எஸ்பெஷலி பாஸ் லவர்ஸாக இருந்தீங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி என்ன இன்ஸ்டாகிராமில் காக்கி விலாக்ஸ் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணலாம். நம்ம வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக IGTVலையும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களால் யூடியூப் வர முடியல அப்படின்னா நீங்கள் IGTVயில் கூட நம்ம வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காக்கி விலாக்ஸ் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை.